பிரான்ச்சஸ் ஆஃப் வந்து ஈக்காலஜி பார்த்தோம். ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்க, ஒன்று வந்து ஆர்டிகாலஜி, இன்னொன்று வந்து சின்இகாலஜி. ஆர்டிகாலஜி வந்து சுய சூழ்நிலையியல் அப்படின்னு சொல்கிறாங்க. சின்இகாலஜிங்கிறது வந்து கூட்டு சூழ்நிலையியல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இப்போது சுய சூழ்நிலையியல் அப்படின்னா வந்து ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவல் ஸ்பீசிஸ் இருக்கு இல்லையா? இப்போ நான் இருக்கேன், நீங்கள் தனித்தனியாக இருக்கீங்களா? அப்போ ஒரு சிங்கிள் ஸ்பீசிஸ் பற்றி படிக்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து சுய சூழ்நிலையியல் அல்லது வந்து ஆர்டிகாலஜி. அதுவே இப்போ நம்ம எல்லாரும் இருக்கோம் இல்லையா? நம்ம எல்லாரையும் பற்றி படிக்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து கூட்டு சூழ்நிலையியல் ஈகாலஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அது சின்இகாலஜி. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஹேபிடேட்டு நிச்சு. ஓகேங்களா? அதாவது ஒரு இருக்கிற இடம், இருக்கக்கூடிய பிளேஸ் வந்து ஹேபிடேட்டு. அந்த பிளேஸில் தனக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்கு இல்லையா? தனக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்கு இல்லையா? அது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈக்காலஜிக்கல் ஈக்குவலண்ட்னா என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அவனுடைய ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன் வேறையாக இருக்கும். ஓகேங்களா? இங்கே இருக்கிற டெசர்ட் இருக்கு இல்லையா? நம்ம டெசர்ட் தார் பாலைவனம் இருக்கு இல்லையா? அதே மாதிரி வந்து சகாரா பாலைவனம் இருக்கு இல்லையா? ஸோ டெசர்ட் வந்து சேம் ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன் தான். அப்புறம் என்ன சொல்கிறாங்க, சிமிலர் ஹேபிடேட், ஒரே மாதிரியான உடைய வாலிடம் தான். ஆனால் டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் சொல்கிறாங்க இல்லையா? அது என்ன சொல்கிறாங்க, ஈக்காலஜிக்கல் ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா? டெக்ஸானமிக்கலி டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ், அதாவது நம்ம தார் டெசர்ட்ல இருக்கிற ஸ்பீசிஸ் வேரி ஆகுது, சஹாராவில் இருக்கிற ஸ்பீசிஸ் வேரி ஆகுது. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் எங்கே தான் இருக்காங்க, பாலைவனத்தில் தான் இருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி தான் அடாப்டேஷன் உங்களுக்கு வந்து இருக்கும். அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஈக்காலஜிக்கல் ஈக்குவலண்ட். ஓகேவா? இந்த கான்செப்ட் கிளியரா? ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. ஒருவேளை ஈக்குவலஜி சூழ்நிலையில் சமான்கள் கொடுத்துட்டு எக்ஸாம்பிள் கேட்டான்னு வச்சுக்கோ, என்ன கொடுத்துருக்காங்க, எஃபிஃபைட்ஸ் கொடுத்துருக்காங்களா? அடுத்து என்ன பார்த்தோம், கிராஸ் லேண்டு பார்த்தோம். ஸோ இது எல்லாமே எதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஈக்காலஜிக்கல் ஈக்குவலண்ட், அதாவது சூழ்நிலையில் சமநிலை. ஒன்றும் கிடையாது, சிம்பிள் தான். இருக்கிற சேம் அதனுடைய ஜியாகிரபிக்கல் லொக்கேஷனும் ஹேபிடேட்டும் சேம், பட் ஸ்பீசிஸ் மட்டும் வேரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபேக்டர்ஸ், ஒரு இடத்துல எந்த மாதிரியான தாவரங்கள் இருக்கணும், எந்த மாதிரியான விலங்குகள் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு டிட்டர்மின் பண்ணுறது யாரு, இந்த ஃபேக்டர்ஸ் தான். ஓகேங்களா? என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் வருது, கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ், எடபிக் ஃபேக்டர்ஸ், டோப்போகிராபிக், பயோட்டிக், காலநிலை காரணிகள், மண் காரணிகள், நிலப்பரப்பியல் காரணிகள், உயிரி காரணிகள். இவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இடத்துல வந்து எந்த மாதிரியான தாவரம் வளரணும், எந்த மாதிரியான விலங்குகள் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சூழ்நிலையில் டிட்டர்மின் பண்ணுறது யாருன்னா வந்து இந்த ஃபேக்டர்ஸ் தான், காரணிகள் தான். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம பின்னாடி வந்து ஈகோசிஸ்டம் பார்க்கும்போது பார்ப்போம். நல்லாவே கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பயோட்டிக் ஃபேக்டர்ஸ். ஓகேங்களா? அது வந்து பயோட்டிக், ஏபயோட்டிக் ரெண்டு இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது எல்லாமே. ஓகேங்களா? பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷன், நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன். ஜஸ்ட்டு வந்து எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஸ்டின் கேட்டால் விட்டுறாதீங்க, கொஸ்டின் கேட்குற ஏரியா. ஓகேவா? இப்போ பாசிட்டிவ்ங்கிறது என்னது, என்னாச்சுப்பா? ஓகே, ஏன் முன்னாடி வர மாட்டீங்களா யாருமே? கண் அடிக்கிறா. சரி, இந்த லைட்டை ஆஃப் பண்ணிடுங்களாட்டி உட்காரும்போது. இந்த லைட் ஆஃப் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். சரி, ஓகே. பாசிட்டிவ் எது, நம்ம வந்து பயோட்டிக் இன்ட்ராக்ஷன் பார்க்கும்போது ரெண்டு விஷயமா பார்க்கலாம். ஒன்று வந்து பாசிட்டிவ், இன்னொன்று வந்து நெகட்டிவ். ஓகேங்களா? பாசிட்டிவ்ங்கிறது என்னது, பாசிட்டிவ் என்னது, ரெண்டு பேருமே வந்து பெனிஃபிட் ஆகுவாங்க, எந்த பாதிப்பும் ஏற்படாது, அதுதான் பாசிட்டிவ். நெகட்டிவ்ங்கிறது வந்து யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்றது இல்லையா? இப்போ மியூச்சுவலிசம் என்னாச்சுப்பா? நோட்டு கேட்டாங்களா? சரி, ஓகே. பாசிட்டிவ்னு சொல்லும் போது வந்து மியூச்சுவலிசம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதாவது நம்ம மியூச்சுவலிசம் வந்து நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு டாபிக் பார்க்கும்போதே நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா மியூச்சுவலிசம் பார்த்துருக்கோம். ஞாபகம் இருக்கா? மியூச்சுவல்னா ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க, ஈக்குவலாக பெனிஃபிட் ஆவாங்க இல்லையா? நம்ம லைக்கன்ஸ் ஃபங்கை பார்க்கும்போது லைக்கன்ஸ் பார்த்தோம், மைக்கோரைஸா பார்த்தோம். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேற என்ன பார்த்தோம், அசோலா, ஜிம்னோஸ்பார்மில் வந்து கொரலாய்டு ரூட்ஸ், பவள வேர்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் வேற என்ன பார்த்தோம், அங்கேயும் மைக்ரோரைஸா வரும். ஸோ இந்த மாதிரி என்னன்னா அப்புறம் வந்து லெகும் பிளான்ஸ், ரைசோபியம் பாக்டீரியா, இவங்களும் என்னன்னா மியூச்சுவலாக ரெண்டு பேருமே பெனிஃபிட் ஆகிறாங்கப்பா. அதுதான் மியூச்சுவலிசம். அதாவது ஒருங்குயிரி நிலை, கூட்டுயிரி, இணைப்புயிரின்னு எது கேட்டாலும் சேம் தான் மியூச்சுவலிசம். அதாவது ரெண்டு பேருமே ஈக்குவலாக பெனிஃபிட் ஆவாங்க. ஓகேவா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ஃபிக்சேஷன், இது ஃபுல்லாக அப்படியே படிச்சுக்கோங்க. நைட்ரஜன் ஃபிக்சேஷன் போது ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க,
ரைசோபியம் பாக்டீரியா நம்ம பார்த்தோம். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, லெகும் பிளான்ஸ், பருப்பு தாவரங்கள் இருக்கு இல்லையா, துவரை நம்ம சாப்பிட்றல, துவரை செடி, துவரை பருப்பு சாப்பிட்றோம், அப்புறம் வேர்க்கடலை சாப்பிட்றோம் இல்லையா, இந்த மாதிரி செடியிலலாம் இருக்கக்கூடிய யாருன்னா வந்து இந்த ரைசோபியம் பாக்டீரியா. அதாவது என்ன பண்ணுறாங்க, அட்மாஸ்பியரில் இருக்கிற நைட்ரஜனை ஃபிக்சேஷன் பண்ணி வந்து பிளான்ஸை வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அசோலா நம்ம பார்த்தலையே, அசோலாங்கிறது எது கீழே வரும்னா டெரிட்டோஃபைட்டா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அசோலாங்கிறது டெரிட்டோஃபைட்டுக்குள்ள வரும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா யாரு கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னா அனாபீனா அப்படிங்கிற ஒரு சைனோ பாக்டீரியா. ஓகேங்களா. இவங்க கூட சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, நைட்ரஜனை ஃபிக்சேஷன் பண்ணி பிளான்ஸுக்கு வந்து கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கொரலாய்டு ரூட்ஸ், அதாவது சைக்கஸ் தாவரம். நம்ம வந்து பீச்சுங்கிற பார்க்லாம் பார்த்தீங்கன்னா வச்சிருப்பாங்க, நம்ம பனைமரம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி பார்க்க இருக்கும். ஸோ அது என்னன்னா சைக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அனாபீனா அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா என்ன பண்ணுதுன்னா வந்து அந்த ரூட்ல வந்து சிம்பைட்டிக் ரிலேஷன்ஷிப் இருக்கும். அதை என்ன சொல்றாங்கன்னா வந்து கொரலாய்டு ரூட்ஸ், பவள வேர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நாஸ்டாக் அப்படிங்கிறது வந்து ஆந்தோசெரஸ் அப்படிங்கிற பிரையோஃபைட்ஸ். ஆந்தோசெரஸ்ங்கிறது என்னது, பிரையோஃபைட்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கூட யார் இருக்காங்கன்னா வந்து சைனோபாக்டீரியம், நாஸ்டாக். இங்கே இருக்கிறது அனபீனா, இது நாஸ்டாக். ஆனால் எதுக்குள்ள தான் வரும், எல்லாமே சைனோபாக்டீரியாக்குள்ள தான் வருது. சைனோபாக்டீரியம் கொடுத்தா பிரச்சனை கிடையாது, அதுக்குள்ள நாஸ்டாக் அனபீனான்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க எது எங்கே வருதுன்னு சொல்லிட்டு. ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா லைக்கன்ஸு, அதுக்கப்புறம் வந்து நம்ம இது இருக்குது அத்திப்பழத்தில் இருக்கிற குளவி, இதெல்லாம் சொல்கிறாங்க. ஓகேவா. அப்புறம் மைக்ரோரைசா, லைக்கன்ஸ், இது எல்லாமே என்னென்னா பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷன், ரெண்டு பேருமே மியூச்சுவலாக பெனிஃபிட் ஆகுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கமென்சலிசம். இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து ஒன்று பெனிஃபிட் ஆகுது, இன்னொன்று எந்த பாதிப்புமே அடையல. ஓகேங்களா. எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து எஃபிஃபைட்ஸ் சொல்கிறாங்க. இப்போ இந்த எஃபிஃபைட்ஸ்னது தொற்று தாவரம் தமிழ் சொல்கிறாங்க இல்லையா, அதாவது தங்கறதுக்காக என்ன பண்ணுறது, அந்த மரத்து மேலோட ஜஸ்ட் வந்து சப்போர்ட்டுக்கு மட்டும் இருக்குமா தவிர அந்த மரத்துலேருந்து என்ன பண்ணாது, இந்த தாவரம் இங்கே இருக்குல்லையே இந்த வாண்டா, இது வந்து இந்த மரத்திலிருந்து தனக்கான உணவை எடுக்காது, அந்த மரத்தை வந்து டிஸ்டர்பே பண்ணாது. ஓகேவா. அப்போ என்ன பண்ணுது, ஜஸ்ட் சப்போர்ட் மட்டும் இருந்துக்குது, அதுக்கு எந்த பாதிப்புமே ஏற்படுத்தலை. ஓகேங்களா. அது என்ன சொல்கிறாங்க, கமென்சலிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இது அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. மியூச்சுவலிசம் அப்படின்னா ரெண்டு ஸ்பீசிஸ் இருக்காங்க. ஓகேங்களா. ரெண்டு பேரும் பாசிட்டிவ் தான், ரெண்டு பேருமே பெனிஃபிட் ஆகுறாங்க. போத் ஸ்பீசிஸ் பெனிஃபிட்டட். ஓகேங்களா. இரண்டு சிற்றினங்களும் வந்து பயனடையுது. எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, லைக்கன், மைக்கோரைசா, இப்போ நம்ம பார்த்தா அசோலா, கொரலாய்டு ரூட்ஸ், இது எல்லாமே என்ன அப்படின்னா வந்து மியூச்சுவலிசம் தான். ஓகேங்களா. அடுத்து கமென்சலிசம். அப்போ ஒரு ஸ்பீசிஸ் பெனிஃபிட் ஆகுது, இந்த ஜீரோங்கிறது வந்து எந்த பாதிப்புமே என்ன பண்ணல, ஏற்படுத்தலை. ஒரு ஸ்பீசிஸ் மட்டும் பெனிஃபிட் ஆகுது, இன்னொன்று வந்து எந்த பாதிப்புமே உட்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்கிடு, லினையாஸ் அப்படிங்கிற அது கொடிகள் சொல்கிறாங்க. ஓகேவா. கொடி மாதிரி ஏறதுல மரத்தை பிடிச்சிட்டு கொடிகள் இருக்குல்ல, இப்போ நம்ம பூச்சி செடி சொரக்கலர் இருக்கு இல்லையா, நம்ம சாப்பிட்ற அவரைக்கலர் இருக்குல்ல, அதே மாதிரி ஜஸ்ட் அந்த மரத்தை பிடிச்சி எடுத்து தவிர அது வந்து எந்த ஒரு எதை எடுத்துக்கிறது இல்லையா, எந்த நியூட்ரியன்ட்டும் அப்சர்வ் பண்ணிக்காது, பட் ஜஸ்ட் சப்போர்ட்டுக்காக அதை வந்து பிடிச்சிட்டே இருது. ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா கமென்சலிசம். ஒன்று பெனிஃபிட் ஆகுது, இன்னொன்று வந்து எந்த பாதிப்படையலை. ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன். ஒன்று பெனிஃபிட் ஆகுது, இன்னொன்று வந்து பாதிப்புக்கு வந்து உள்ளாகுதுன்னு சொல்கிறது. ப்ரிடேஷனுங்கிறது என்ன பண்ணுது, ஒன்று இன்னொன்று பிடிச்சி சாப்பிட்றது பெனிஃபிட் தான், ஆனால் ஒன்று இறக்குது இல்லையா, அது பாதிப்பு உள்ளாகுது இல்லையா. ஸோ எக்ஸாம்பிள் ட்ரஸீரா, நெப்பந்தஸ், இங்கே பிளான்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரஸீராவும் நெப்பந்தஸ் என்னது, பூச்சி உண்ணும் தாவரங்கள். ஏன் அது பூச்சி உண்ணுது, போதிய அளவுக்கு நைட்ரஜன் இல்லை. அந்த தாவரம் எங்கே வளரும்னா நைட்ரஜன் டெஃபிஷியன்சி அதாவது நைட்ரஜன் இருக்கிற நியூட்ரியன்ட் குறைவான இருக்கிற பிளேஸில் வளருது. அப்போ அது காம்பன்சேட் பண்ணுமா இல்லையா, அதுக்காக என்ன பண்ணுது, அந்த பூச்சியை பிடிச்சி சாப்பிட்றது. ஓகேவா. அப்போது இது பெனிஃபிட் ஆகுது, ஆனால் பூச்சி இறந்து போகுது இல்லையா. அப்போ ஒன்று பெனிஃபிட் ஆகுது, ஒன்று வந்து பாதிப்புக்குள்ளாகுது. நெக்ஸ்ட் வந்து பாராசைட்ஸ் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுது, பாராசைட்ஸ் நம்ம தள்ளிக்கிற பேன்னு சொல்லலையா, நமக்கு என்ன அது வந்து பெனிஃபிட் ஆகுது, நம்ம பிளட்டு வந்து எடுத்துக்கிட்டு அது உயிர் வளருது, பட் நம்ம பாதிக்கப்படுறோமா, அதுக்கு நிறைய பூச்செல்லாம் இருக்குல்ல. ஸோ அதில்னா பாராசைட்ஸ். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பிளான்ட்ஸ் வந்து கஸ்கூட்டா, டொரண்டா, விஸ்கம், இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா வந்து தாவரத்தை வந்து தனக்கு நியூட்ரியன்ட் எடுத்துக்குது. ஸோ இது பெனிஃபிட் ஆகுது, அது பட் அந்த தாவரம் வந்து பாதிக்கப்படுது. அடுத்து காம்படிஷன். ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, ஒரு கொஞ்சோண்டு உணவு இருக்குது, அப்போ என்ன பண்ணுவாங்க, ரெண்டு பேருமே சண்டை போட்டுப்பாங்க அந்த உணவுக்கு. நம்ம நிறைய நாய் சண்டை போடுது, காக்கா சண்டை, காக்கா மோஸ்ட்லி பகிர்ந்த உணவு, பட் இந்த நாய்களாம் சண்டை போட்டுக்கல. ஸோ வந்து
ரெண்டுமே என்ன பண்ண இருக்கிற கொஞ்சம் ஒரு உணவுக்கு வந்து 2 பேருமே வந்து அடிச்சுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ 2மே பாதிப்புள்ளாகும். அமர்சலிசம் என்ன சொல்றாங்கன்னா, ஒன்று பாதிக்கப்படுது, இன்னொன்று எந்த பாதிப்புமே உள்ளாகலன்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, இப்போ நம்ம ரெயின் ஃபாரஸ்ட் பார்த்தோம். மலைக்காடுகள் இருக்கு இல்லையா? ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் இருக்கு இல்லையா? பசுமை மரக்காடுகள். அதில் பார்த்தீங்கன்னா மேலே ஹைட்டாக லேயராக பிளான்ஸ் இருக்கும். கீழே சின்ன சின்ன அடியில் சின்ன சின்ன செடிகள் இருக்கு இல்லையா? இருக்குமா இல்லையா? இப்போ சன்லைட் மேலேருந்து கீழே வரணும். சன்லைட் வரலன்னா கீழே இருக்கிறது என்னது? பாதிப்புக்கு உள்ளாகுது. கீழே இருக்கிற சின்ன சின்ன செடி பாதிப்பு உள்ளாகுது இந்த இடத்துல. மேலே அந்த பெரிய செடி எந்த பாதிப்புமே வந்து உள்ளாகலை. ஓகேங்களா? ஸோ அதை வந்து சொல்ல வராங்க.